இந்த ஆர்ட் எல்லாமே கலந்தது. சர்க்கஸும் இருக்கும், சாகசத்தையும் ரசிப்பான், பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கண்ணீர் விடுவான், கை கொட்டி சிரிப்பான். இதுதான் இந்த சினிமாவுடைய. அதுவும் இல்லாமல் ஒரு எல்லாரும் சேர்ந்து, அதனால தான் இதை என்டர்டெயின்மெண்ட் மீடியான்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது நீ படம் ஃபுல்லாக அழுகு விட்டுட்டே இருந்தாலும் படம் பார்க்க மாட்டான். அதே படம் ஃபுல்லாக சிரிச்சாலும் ஃபிசிக்கலாக டயர்டாகி என்னடா காமெடி பண்ணுறீங்களான்ருவான். இந்த அமல்கமேஷன் தான் ஆர்ட். புரியுது உங்களுக்கு? இப்போ எது தூக்கலாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த படம்னு நாம் வகைப்படுத்தோம். கரெக்ட் சார், இது இந்த கேட்டகரியில் வருது. எது தூக்கலாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சீரியஸான அப்படின்னு அவங்க தான் இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்களே தவிர நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணுறது கிடையாது. புலிக்குன்னு ஒரு குணம் இருக்குது. ஆனால் அது வீட்டில் வளர்க்குற புலின்னு வச்சுக்கோங்க, காட்டில் இருக்கிற குணம் அதில் இருக்காது. ஆனால் காட்டில் இருக்கிற குணம் அதில் இருக்கும். கை கொடு அப்படின்னு டைகர் கை கொடுக்கும். நீ வியப்பில்லை, இது ஆர்ட்டுங்க. அப்படி தான் எல்லா சம்பவங்களையும் கோர்த்து இந்த மாதிரி படமும் எடுக்கலாம், அந்த மாதிரி படமும் எடுக்கலாம். எது அவங்களுக்கு லாபகமாக வருதோ, ஹை ஜம்ப்னா சில பேருக்கு லாபகமாக வரும், லாங் ஜம்ப்னா சில பேருக்கு லாபகமாக வரும், ஸ்பின்ட்டிங்னா இது. அது போல் ஒவ்வொருத்தரும் அதை அந்த படங்களை எடுத்து பரிச்சித்து பார்த்துக்கிறாங்க. அதனால் ஆடியன்ஸுக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த காதல் படத்தை பற்றி அவர் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு சங்கர் சார் தான் ரொம்ப காரணமாக இருந்தார். அவர் என்னை பற்றி தெரிஞ்சவர். இப்போது இந்த ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. இவர் அவர் அந்த பொறுப்போடு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அந்த ப்ரொடியூசர் ஆல்சோ. அதனால தான் எனக்கு அது அந்த இது வந்துட்டு போகுது இருந்தது. அதனால் எனக்கு இவரை விட நான் ஆன்சைட்டாக இருக்கேன்.